குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக. சூடி கொடுத்த சுடற்கொடி பாடி கொடுத்த பாசுரங்கள். மார்கழி 25, பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர தற்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கன்றன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு கண்ணன் எழுப்பும் போற பாசுரம்ல கடைசி பாசுரம். ஒருத்தரை பத்தி சொல்லும்போது எப்பவுமே பூர்வீகம், அம்மா அப்பா பத்தி சொல்லிட்டு தானே சொல்றது வழக்கம். அது தான் பெருமை கூடிய விஷயம் கூட. இங்க கண்ணனோட தாய் தந்தை பத்தி சொல்றா ஆண்டாள். ஆனால் கண்ணனுக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தா ஓகே, அவனுக்கு தான் 2 பேர் இருக்காளே. ஒருத்தி மகனாய் பிறந்து மாதா தானே ஃபர்ஸ்ட். இங்க கண்ணனுக்கும் 2 மாதா. ஒருத்தினா இங்க ஒன்றுன்னு அர்த்தத்தை விட யூனிக் ஒன்னுன்னு வச்சுக்கலாம். எத்தனையோ உமன் இருக்கா லோகத்துல. ஆனா கண்ணனை சுமந்து பெற்றெடுக்கும் பாகியம் கிடைச்சது தேவகிக்கு தானே. ஒரு கோடியில் ஒருத்தி அவள். ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர பிறந்த இரவே கோகுலம் போய் யசோதாவோட மகனாய் வளர்ந்தாயே. ஆனாலும் யசோதா பொறுத்தவரை தான் பெற்றெடுத்த மகன் தானே. அவளுக்கும் கிடைச்சு எவ்வளோ லீலைகள் மாயங்கள் பார்த்திருக்கா கண்ணனோடது. தொல்லைகளும் இன்பம். ஓட 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 விட்டான். வாயுள் வையம் ஏழையும் காண்பித்தான். யசோதா மாதா அதிசய பிறவி தானே. அவளை போல வேறு யாரும் இருக்க முடியாது. இதுக்குத்தான் ஒருத்தர் கேட்டார், ஒருத்தி மகனாய் பிறந்து மற்றொரு தீ மகனாய் வளர்ந்து தானே பாடணும். ஒன் அண்ட் அனதர். அதுக்கு வியாக்கியாத்த சொல்றாராம், மற்றொரு தீன்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகிறதே. இதெல்லாம் நடந்தது over the years, over the months, இல்ல over the days-ஆ? இல்லே, one night starting here in Mathura jail and same night ending there in ஆயர்பாடி. A wonder night, a divine night. இந்த மாதிரி ராத்திரி யாரும் பார்த்ததே இல்லையே. மற்றொரு தீ சொல்லக்கூட இங்க டைம் கொடுக்காம அவன் லீலை ஆரம்பிச்சிட்டானே. ஒலித்து வளர அவர் தான் நினைச்சு போனார் கோகுலம். கம்சன் கிட்ட இருந்து டெம்பரரி ரிலீஃப்காக. அவர் ஆனா தன்னை ஒலிச்சு வச்சுக்கல. கோகுலத்து வாசிகள் அசுரர்களோட தொந்தரவு தாங்காம கண்ணனை பாதுகாத்து வளர்க்கறா. தற்கிலானாய் தான் தீங்கு நினைந்த. இப்படி கோகுலம் வந்து பாதுகாப்பா வளர்ந்தாலும் கம்சனுக்கு கண்ணனை பத்தி தெரிய வந்ததும் தாங்க முடியல. அவனை எப்படியாவது வதம் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறான். தீங்கு நினைத்தான் கண்ணனுக்கு. கருத்தை பிழைப்பித்து கன்றன் வயிற்றில். கெட்ட எண்ணத்தோட இருந்த கம்சன் அவனோட அந்த கெட்ட எண்ணத்தை பொய்யாக்கினான். தப்பு தப்பா யோசிக்கிற கம்சனோட வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அவனை எப்படி பார்க்கிறோமோ அப்படி அனுகிரகம். கம்சன் வெறுப்பா துவேஷமா பார்த்தான். கண்ணனும் வந்தான் நெருப்பா. கம்சன் கண்ணனை பத்தி நினைச்சாலே அவன் வயிறு பற்றி எரியறது. அறுத்தித்து வந்தோம் உன்னை புரிஞ்சுண்டு உன்னை பிரார்த்தனை செஞ்சு உன்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்கோம். பறை தருதியாகில். பறைன்னு சொல்லப்படும் வாத்தியமும் தருவாய், பறைன்னு சொல்லப்படும் மோட்சமும் தருவாய். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. கொடுக்கறது தாயார் தானே. அந்த தாயாரோட சேர்ந்து எங்களுக்கு செல்வமும் ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பாய். உன்னை சந்தோஷப்படுத்தி பார்த்து எங்களோட வருத்தம், உன்னை பார்க்காம இருந்த எங்களோட வருத்தம் தீர வழி காட்டு. உன் கட்டாட்சம் எங்களுக்கு வேணுமே. கேட்டானே கண்ணன் நேத்திக்கு. வை மீ? நான் அப்படி எப்படி யூனிக்? சொன்னாலே ஆண்டாள், நீ நடத்தினது எதுவுமே முன்ன நடக்கவும் இல்லை, இன்னி நடக்கவும் போறதில்லையே. நம்ம யாரும் நம்ம பேரண்ட்ஸை சூஸ் பண்ண முடியாது.
ஆனா இங்க கண்ணன் சூஸ் போத் ஹிஸ் பேரண்ட்ஸ். பிறக்கும்போது 4 கையோட சங்கு சக்கர கதாதாரியா பிறந்தான். தேவகி மாதா கேட்டதுக்காக சின்ன குழந்தை வடிவம் எடுத்தான். அப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் மயக்கம் அடைய வச்சு யமுனா மாதா வழிவிட ஆதிசேஷன் குடை பிடிக்க கோகுலம் போய் அங்க எத்தனை எத்தனை அசுரர்கள், பூதனை, சகட்டாசுரன், திருணவர்த்தா, கேஷி, வத்சாசுரன், கபிதாசுரன், தேனுகாசுரன், அகாசுரன், யப்பா இதெல்லாம் கிளிம்ஸ் தானே. இன்னும் லீலா சேத்தினங்கள் எவ்வளவு. அப்ப அவன் யுனிக் தானே. நெருப்பு சுடும் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. பெருமாள் குளிர்ச்சி கொடுக்கும் நீராவும் இருப்பார், சுடும் நெருப்பாவும் இருப்பார். யாருக்கு நெருப்பு? கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. ஹம்சன் சின்ன வயசுல இருந்து டார்கெட்டிங் கிருஷ்ணா, பட் ஒன்னும் பலிக்கல. அங்க அவன் இடத்துல இருக்கிறதாலத்தான் தன்னால ஒன்னும் செய்ய முடியலையோன்னு கண்ணனையும் பலராமனையும் மதுராக்கு கூப்பிட்டு வரான். அனுப்புறான் அவன் தம்பி அக்ரூரரை. இங்க கொன்னுட்டு அப்புறம் அவளை நினைச்சு அழுது நாடகம் போடலாம்னு நினைச்சான் கம்சன். ஆனா மாத்தி வந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எதிர்த்து கம்சனை நினைச்சு கண்ணன் மாமான்னு அழுதானாம். அந்த மாதிரி கம்சன் வயிற்றில் நெருப்பு. பட் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் திஸ் ஃபயர்? கண்ணன் பிறந்ததிலிருந்து ஒரே ஆபத்து. அசுரர்கள் பட்டாளம், புல்லு பூண்டு எல்லாத்துலேயும் சுற்றி சுற்றி கண்ணனுக்கு டேஞ்சர். இதை நினச்சி யசோதா மாதா ஆயர் குலவாசிகள் கண்ணனுக்கு எப்போ என்ன ஆகுமேன்னு பயந்து பயந்து மடியில் வயத்துல நெருப்பு கட்டிண்டு இருந்தாலாம். இந்த நெருப்பு அவ வயத்துல இருந்தா அவ ஹெல்த்தை பாதிக்குமே. அதான் 1 2 ஆல் ஃபயர்ஸும் கலெக்ட் பண்ணி கம்சனோட வயிற்றில் அவனுக்கு முன்னாடி நெருப்பா நின்னான். இங்க ஆயர்களோட வயிறுகளை குளிர் வச்சு அங்க கம்சன் மாதிரி அசுரர்களோட வயிற்றில் நெருப்பா நின்னான். நெடுமாலே மால்னா இட் மைட் பி கன்சிடர்ட் டு பி அப்செஷன், ஹால்யூசினேட்டட் அஃபெக்ஷன். யார் மேல அப்செஷன் பெருமாளுக்கு? நம்ம மேலத்தான். எப்போ நம்மளுக்கு நன்மை செய்யலாம், நமக்கு எப்படி நல்லது பண்ணலாம்னு தானே யோசிச்சுட்டே இருப்பார், பண்ணுவார். நெடுமாலே நெடிய மாலே, சுப்ரீம் பெனவலன்ஸ். கம்சனை கொன்னுட்டு தேவகி வசுதேவர் ஜெயிலேந்து விடுவிச்சான் கண்ணன். அப்போ தேவகி வருத்தப்பட்டாலாம். இப்படி தன்னோட குழந்தை நன்னா இருக்கான், அவன் நன்னா வளர்ந்துட்டான், சின்ன வயசு லீலைகள் செஞ்சது எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. அந்த தெய்வ நங்கை யசோதாக்கு இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. தேவகி வசுதேவரும் அவனோட அடியார்கள் தானே. அவ வருத்தப்பட்டா இவனால தாங்க முடியுமா? அதனால தேவகி கண் முன்னாடி அவனோட பாஸ்ட் டைம் எல்லாத்தையும் மூவி போட்டு காமிச்சானாம். அவ்வளோ அன்பு அவ மேல. Fire for the enemies of his devotees. திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசம். திருக்கண்ணப்புரம் சௌரிராஜ பெருமாள், கண்ணப்புரம் நாயகி தாயார். ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.